ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அன்னி குருஜி சேனல். நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்கோயிங்கில் போய்கிட்டு இருக்க தமிழ் டப்டு அனிமேஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அனிமே எப்பப்போ, அதாவது எந்தெந்த கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா அனிமே ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்குது, எந்தெந்த அனிமேலாம் இப்போ கரெக்டாக மூவான் போய்கிட்டு இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதா இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரியாத அனிமே இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாரத்தோட முதல் நாள் சண்டே என்ன அனிமே ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா சோலோ லெவலிங் ரிலீஸ் ஆகுதுங்க. சோலோ லெவலிங்கோடைய இப்போ 2வது எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. 2வது எபிசோடு வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணி பாருங்கள், வெறித்தனமாக இருந்துச்சு. நீ ஃபஸ்ட் எபிசோடு ரிலீஸ் ஆகலே சொல்லியிருக்கலாம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் பார்க்காவோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவர் வந்து புதுசாக ஹையர் பண்ணி சோலோ லெவலிங் காண்டி கொண்டு வந்து டப் பண்ண வச்சானுங்கல்ல. ஸோ அவரோட வாய்ஸ் எப்படி செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். சரி, அதான் பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகாத மாதிரி தாங்க தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கா வாய்ஸ் அவர் வந்து தமிழே கொஞ்சம் இழுத்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை பார்க்காவோட வாய்ஸு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் சிம்பிள் போட்டுப்பாங்க. ஸோ நம்ம 2வது என்ன அனிமே பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இது வந்து திங்கக்கிழமையில் ஸ்ட்ரீம் ஆக போகிறது. திங்கக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா 2 அனிமே ஸ்ட்ரீம் ஆகுது. என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஷூ அப்புறம் ஷங்க்ரிலா ஃப்ரண்டியர், இது 2மே வந்து ரிலீஸ் ஆகுது. ஜென்ஷூ வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். அதோட ஷார்ட் ஸ்டோரிலாம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே அழுத்துறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஷூ ஷங்க்ரிலா ஃப்ரண்டியர் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகுது. மறக்காமல் ஜென்ஷூ பார்க்காதன்னு நினச்சாது. அதுவும் இப்போ ஜென்ஷூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்க அனிமே. ஷங்க்ரிலா ஃப்ரண்டியரோட கூட வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 ஆல்ரெடி எப்பயும் முடிஞ்சு, இப்போ சீசன் 2 ரன் ஆகிட்டு இருக்கு. சீசன் 2ல் இப்போ ஒரு 13வது எபிசோடு தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஷூ ஷங்க்ரிலா ஃப்ரண்டியர் இதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டே சொல்லியாச்சு, சண்டே மண்டே சொல்லியாச்சு. அடுத்து வந்து டியூஸ்டே வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா எந்த அனிமே ரிலீஸ் ஆகவே இல்லை. என்ன நான் சொல்கிறேன், ஆமாம் கைஸ், எந்த அனிமே ரிலீஸ் ஆகலை. ஆனால் போன இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணானுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாளை வந்து கேப் விட்டானுங்க, என்ன இதுன்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக தேர்ஸ்டே போயிட்டானுங்க. தேர்ஸ்டே வந்து என்ன அனிமே ரிலீஸ் ஆகுது பார்த்திங்கன்னா மேஜிக் மேக்கர் ஹவு டு மேக் அ மேஜிக் இன் த அனதர் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது. தேர்ஸ்டே வந்து இது மட்டும்தான்டா ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு இல்லை, 3 அனிமே ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த 3 அனிமையை கொண்டு வந்து ஒவ்வொரு நாள் ரிலீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் 3 ரிலீஸ் பண்ணுறானுங்க. என்ன இது வச்சுருக்க பண்ணுறானுங்களே தெரியல. ஸோ தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் மேக்கர் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாசிபிளி த கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற இந்த அனிமே ரிலீஸ் ஆகுது. இது 2மே புது அனிமே. மறக்காமல் நீங்கள் புது அனிமே பார்க்கணும், எதாவது நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாமா ப்ரோ இது 2மே அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் சூப்பராக இருக்குது, வாட்ச் பண்ணி பாருங்கள். 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ஸ்டோரியாகவே இருக்குது. மேஜிக் மேக்கர் அந்த இதுவும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் கேள்விப்படாத கான்செப்ட். அதாவது மேஜிக்கே இல்லாத உலகம் தெரியும் இன்கார்னேஷன் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அங்கே போய் மேஜிக் எடுக்கிறான், மேஜிக் எப்படி கற்றுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இது இந்த மாதிரி கான்செப்ட் நான் எங்கேயுமே அனிமேல பார்க்கல. ஸோ அதே மாதிரி தான் இந்த பாசிபிலிட்டி த கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேறு அனிமே ஞாபகப்படுத்துது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. என்ன அனிமேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோனோசுபா அப்படின்னு ஒரு அனிமே வரும். ஸோ அது லைட்டாக எனக்கு டச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு மட்டும் தான் தோணுதா, உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க கோனோசுபா பார்த்தவங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்டோன் வந்து ரிலீஸ் ஆகுது சீசன் 4. இன்னும் சீசன் 3க்கு இந்த அப்டேட் இல்லாமல் சீசன் 4 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. மறக்காமல் வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. சீசன் 3 வந்து பார்த்திங்கன்னா நானே பொறுக்க முடியல. நான் இந்த சீசன் 3 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சீசன் 4 பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் இன்னும் அது ரிலீஸ் ஆக காரணத்தினால நான் வந்து சீசன் 3 இன்னும் பார்த்துலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகவே மாட்டிக்குது. ஆனால் அது வந்து வாரம் அப்டேட் டாக்டர் ஸ்டோனுடைய கரண்ட் எபிசோடை வந்து ரிலீஸ் பண்ணிடுறானுங்க. ஏன்னா டாக்டர் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எப்போ இங்கிலீஷ் டப் எப்போ ஜாப்பனீஸ் டப் ரிலீஸ் ஆகுதோ அப்போயுமே தமிழ் டப் ரிலீஸ் பண்ணிடுறானுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காத்திருக்கிறது தேவையில்லாமல் இருக்கும். ஏன்னா ஜாப்பனீஸில் போயிட்டுருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பில் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா இருக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு சீரியஸான ஒரு கட்டம் வரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு ஜம்ப் ஆகி மூவ் அண்ட் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்புக்கு ஒரு
கொஞ்சம் அப்படியே டைரெக்டாகவே விட்டுறானுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டோனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி ரன் ஆகிட்டு அனிமே தான் 14வது எபிசோடு வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை ரிலீஸ் ஆகும்போதே சொன்னானுங்க 10 எபிசோடு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டானுங்க. ஆனால் என்ன தெரியல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய தீம் சாங்குமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. என்ன அனிமேடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் கேமிங் இருந்த அனிமே வந்து பண்ணிட்டீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இதோடைய அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு அனிமே. ஸோ சூப்பராகவே இருக்குது, வாட்ச் பண்ணி பாருங்கள். ட்ரில்லியன் கேமுங்கிறதும் ஒரு நல்ல கான்செப்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ட்ரில்லியன் கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஃபீல் குட்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருந்துச்சு. நான் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மூணு அனிமே ரிலீஸ் பண்ணுறானுங்க. சாட்டர்டே என்னடா அனிமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான் ட்ராகன் பால் ரிலீஸ் ஆகுது. இதே எத்தனை நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்காதீங்க. ட்ராகன் பால் டைனமா வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14வது எபிசோடை தாண்டி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்போத்திகேரி டைரிஸ் இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக சீசன் 2 ஃபஸ்ட் எபிசோடு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வாட்ச் பண்ணி பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இது கூட தெரியாமல் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. ப்ரோ அப்போத்திகேரி டைரிஸ் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு, சீசன் 2 ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருந்துச்சு. சீசன் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பார்த்துடுவாங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து ஒன்றும் ஒரு பவர் வைஸ் இந்த மாதிரிலாம் போகாது, ஒரு மருத்துவம் சார்ந்த மாதிரி தான் போகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் ட்ராமாலாம் பார்ப்பீங்களா, கொரியன் ட்ராமாவெலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே உங்களுக்கு பிடிக்கும். நானும் கொரியன் ட்ராமாலாம் 1-2 பார்த்துருக்கேன். ஐ எம் கெட்டிங் இது வந்து அனிமே இல்லை, மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஆன் ஏலியன், அப்புறம் ஸ்லீப்லெஸ் பிரின்சஸ், இந்த மாதிரி நிறைய இது பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னொன்று கொரியன் ட்ராமாவும் பார்த்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா உயிரத்திலேருந்து வெளியே வருவானே, அதையும் பார்த்துருக்கேன். ஸோ அது என்ன கொரியன் ட்ராமான்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அனிமே ரிலீஸ் ஆகுது, ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் செட் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா கப்புள் ஆஃப் குக்கீஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் டப் ரிலீஸ் ஆச்சு ஒரு அனிமே வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு வந்து லைட்டாக எனக்கு டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது அளவுக்கு அதோட ஜானரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதோட ஸ்டோரி வேறு, இதோட ஸ்டோரி வேறு, ரெண்டுமே வேறு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எலிங்க மூலமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பானுங்க. ஒரு கட்டத்தில் அவங்க தாத்தா பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதை எப்படி மறைச்சி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதான் அந்த கதையாக இருக்க போது. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. 2 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு, வாட்ச் பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பான முறையில் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னடா ஒரு வாரமாக வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரமாக எந்த அப்டேட்டுமே இல்லாமல் தான் இருக்குது. அனிமேயில் வந்து பார்த்திங்கன்னா நானுமே ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா டக்குன்னு போட்டுருவேன். ஏன்னா சோலோ லெவலிங் ரிலீஸ் ஆச்சு அப்போலாம் நீ போட்டிருக்கலாமேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டிருந்துருக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங்காண்டி வெயிட் பண்ணியிருந்தேன், சீசன் 2 2வது எபிசோடுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கா வாய்ஸ் தான் அதில் மெயினே. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம போடலான்னு நினச்சேன். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இத்துடன் உங்கள் வந்து பெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.